மண்ணாக இருந்தாலும் டஸ்ட்டாக இருந்துங்க அடிக்கிற ப்ரெஷரில் எல்லாமே அழுக்கு மண் டஸ்ட் எல்லாமே எடுத்துருங்க. ஆயில் பசை நீங்கள் டூ வீலரு காரு எல்லாமே வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹை ப்ரெஷர் தானே உங்களுக்கு ஹோம் வாஷ் பண்ணுறதுங்க. ஏன்னா சர்வீஸ் ஸ்டேஷனில் போனால் கூட ஹோம் வாஷுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்காக தான் நம்ம சர்வீஸ் ஸ்டேஷனே போகிறோம். அதை நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால தான் ஃபோம் கேன் கொடுத்துறோம். ஃபோம் வாஷ் பண்ணிக்கலாங்க. அது ஃபோம் கேன் ஃபோம் லிக்விட் உள்ளே ஊற்றி நார்மல் ஷாம்பு சோப் ஆயில் ரெகுலர் ஷாம்பு நம்ம ஒரு ரூபா ஷாம்பு கூட 3 ஷாம்பு போட்டுக்கலாம். 2 ஷாம்பு தான் கூட போதுங்க. நமக்கு வண்டி கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் நல்லா பல வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோம் கேன் நிறைய நீங்கள் கடையில் விற்கிது லிட்டர் 200 300 கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு மீதி வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது 6 மாதம் 1 வருஷம் கூட வருங்க உங்களுக்கு. அப்புறம் ஃபோம் அடிச்சு விட்டுலாங்க. ஃபோம் வாஷ் பற்றி பாருங்கள். ஃபோம் அடிக்கிறோம். இது தாங்க சர்வீஸ் ஸ்டேஷனில் பண்ணுறாங்க. இதை நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். எல்லா வண்டியுமே வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாங்க. வாட்டர் வாஷ் பண்ணுற அத்தனை வண்டியும் வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக அடிச்சா போது பாருங்க. கொஞ்சம் தான் அடிச்சிருக்கேன். ஃபோம் 2 நிமிஷம் ஊற வச்சுங்க. இப்போ இந்த பக்கம் அடிச்சிருக்கோம். படுத்து அந்த பக்கம் அடிச்சு விட்டுலாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்தீங்க ஈரோடுல இந்த விளாகில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்துறை ரோடு பழைய அங்கே தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபைன் ஹை ப்ரெஷர் வாட்டர் வாஷர் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 4 மாடல் பக்கம் வச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தை பெல் பண்ணியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணா. வணக்கங்க. உங்கள் பேர் என்ன? சரவணம் பூபதிங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ரெஸ்பான்ஸ்ல எப்படின்னா இருந்துச்சு? நல்லா இருந்ததுங்க. ஓகேண்ணா. இதுலேயே போக ஒரு 4 மாடல் பக்கம் வச்சிருக்கதா சொன்னீங்க. ஆமாங்க. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? கண்டிப்பாக பண்ணலாங்க. ஓகே. அதாவது நம்ம சன்னுங்கிற வாட்டர் ஹீட் 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். கார் வாஷர் வந்து 4-5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்ல யூரோஃபைன் நேமில் ஹை ப்ரெஷர் வாஷர் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது ஹை ப்ரெஷர் வாஷரில் 2 HP 90 to 110 பார் ப்ரெஷர் வருதுங்க. உங்களுக்கு 6250 கொடுத்தோம். இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தது. பட் இதுலேயே என்னன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஹவர் அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னா பார் ப்ரெஷர் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு 11 வேலை ஒரு மாடல் இருக்குது. அது வந்து 2 hours கண்டினியூ யூஸ் பண்ணலாங்க. இது வந்து 130 பார் ப்ரெஷர் வருங்க. இது வந்து உங்களுக்கு 13,000 MRP 11 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரி பஸ்ஸு நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்குது. நீங்கள் ஒரு ரொட்டேட்டர் இருக்குது. இப்போ நாங்கள் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் இருக்குது. ரேடியேட்டர் வாஷ் பண்ணுறாங்க. அவங்கள ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இந்த 21 ரூபா வருங்க. ஆஃபரில் 16,500 தரோம். 160 பார் ப்ரெஷருங்க. 3 HP மோட்டர் வரும். அதாவதுங்க இதுக்கு நார்மல் மாடலுக்கும் அதுக்கு என்னென்னா அதுக்கு உண்டான ஓஸ் லென்த் வருங்க. அதுக்கு உண்டான உங்களுக்கு கன்று பெரிய கன்று வரும். அண்டர் சேஸ்லாம் வளைச்சடிச்சிக்கிற மாதிரி நாசல் வருங்க. இப்போ இதுலேயே வந்து இந்த மாடல் கொடுக்குறோம் இல்லைங்களா, மீடியமாக எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி. இதுலேயே ரொம்ப ஹை ரேஞ்சு, அதாவது 24 hours சர்வீஸ் ஸ்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 40,000 ரூபாய்க்கு மிஷின் இருக்குது. அது வந்து 4 HP வருங்க. அது அதுக்கு உண்டான மாடல் நம்மகிட்ட இருக்குங்க. எல்லா வகையான மாடல் இருக்குது. ஓகேண்ணா. கடைக்கு வர லொக்கேஷன் எப்படின்னா ஈரோடு பெருந்தூர் ரோடுங்க. பெருந்தூர் ரோட்டில் பழையப்பாளையங்கிற பஸ் ஸ்டாப், கலெக்டர் ஆஃபீஸுக்கு அடுத்தது பழையப்பாளையம் பஸ் ஸ்டாப்பு. பழையப்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் உள்ள நல்லிமலை ரோடுங்க. அதாவது இப்போ இந்திரா காந்தி வீதின்னு சொல்கிறாங்க. அந்த இந்திரா காந்தி வீதியில் நம்ம சரண்யா பட்டாஸ்க்கு ஒரு போர்டு இருக்கும். அதுக்கு அடுத்து 2வது பில்டிங் நம்மளுக்கு ரைட் சைடில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் போட்ட பில்டிங் இருக்குது. முன்னாடி ஷெட்டு போட்டிருக்கோம். நம்ம வந்து என்ன பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாங்க. மிஷின் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நமக்கு ஃபோம் கேன் வந்துருங்க. ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்கு இன்லெட் ஃபில்ட்ரு, மிஷினில் இன்லெட் ஜாயின் பண்ணுற கனெக்டரு ப்ளஸ் ஃபில்ட்ரு, எக்ஸ்ட்ரா ஃபில்ட்ரு 2 வந்துடுங்க. 5 மீட்டர் 17 அடி ஹைட்ராலிக் ப்ரெஷர் ஓஸு, சில்வர் பிளேடு ஓஸ் வந்துடும். உங்களுக்கு 17 அடி ஓஸ் வந்துடும். ப்ளஸ் கன்னு இன்லெட்டுக்கு வந்து இன்லெட் ஓஸு சார் நார்மல் ஓஸுங்க. மிஷினு வாரண்டியில் இருக்குங்களா? 6 மந்த் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியாக இருக்குது. 6 மந்த் இருக்குது. பட் நாம மேனுஃபேக்சரிங்னால சர்வீஸை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லைங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்பேர்ஸும் நம்ம குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். சர்வீஸ் கம்ப்ளைண்ட் அதிகமாக வராதுங்க. இதில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். மெயின்டெனன்ஸ் ஒர்க்குங்கிறது ஒரு 300 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த உள்ள ஆயில் சீல் வால்வு மாத்திரதா இருக்கும். அது மட்டும் மாற்றினா அது 4-5 இயர்ஸ் வருஷம் மாற்றிட்டா போதுங்க. மற்றபடி மெயின்டெனன்ஸ் ஒர்க் எதுவும் கிடையாதுங்க. இதுக்கு வந்து நம்ம கன்னில் அட்டாச்சபிள் நாஸ், அதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாங்க. லென்த் வேணா இது எதுக்குன்னா நம்ம அண்டர் சேஸ்லாம் விட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இது லென்த் பண்ணிக்கலாம். இது இந்த நாசில் கழட்டிட்டுங்க இந்த எக்ஸ்டென்ஷன் ராட் இருக்கு இல்லைங்களா, இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் சார். எதுக்குன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லென்த் கிடைக்கும். அண்டர் சேஸ்லாம் குனிஞ்சு நம்ம சர்வீஸ் இது குனிய தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது அட்டாச் பண்ணிக்கலாங்க. இதில் இப்போ நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. ஃபிட்டிங்ஸில் ரொம்ப ஈஸி தாங்க. இந்த கீழாப்பில் இருக்கிறது இன்லெட்டு, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறது அவுட்லெட்டுங்க. அவுட்லெட்டுங்கிறது நம்ம ஹைட்ராலிக் ஓஸ் போடுறது. நம்ம வித்து இதில் கன்னில் ஜாயின் பண்ணுறோம். இன்லெட்டில் வந்து நம்ம வந்து பச்சை தண்ணி அதை இழுக்கிறதுங்க. பக்கெட்டு பேரல் ட்ரம்மில் போடுறதுக்கு இன்லெட்டில் நம்ம ஜாயின் பண்ணுறது தான் இதுங்க. இன்லெட்டுக்கு வந்து முதல்ல ஒயிட் கலரில் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா,
ஃபில்ட்ருங்க இது. ஆக்சுவலாக இதுலேயும் இது ஒரு ஃபில்ட்ரு தான். எதுக்குன்னா டஸ்ட்டு மண் டேப் வழியாக போகக்குள்ள டஸ்ட்டு உள்ளே போய் தங்காமல் இருக்கிறதுக்கு இது நம்ம கொடுத்துருக்குங்க. இது ஜஸ்ட் ஒரு இது இன்லெட் ஃபில்ட்ரு இது ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து நம்ம நார்மல் ஓஸு 1.5 மீட்டர் ஓஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இது வந்து நார்மலாக நியர்பை இருக்கிற எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இது ஜஸ்ட் ஒரு நார்மல் ஓஸ் தாங்க, 1/2 இன்ச் ஓஸ். எவ்வளோ நாள் லென்த் பண்ணிக்கலாங்க. இது வந்து 10 மீட்டர் வரைக்கும் இழுக்கிற பவர் இருக்குது. இல்லை நம்ம ரன்னிங் டேப் இருந்துச்சுன்னா 100 மீட்டரோட வாங்கி போட்டுக்கலாங்க. இதை வந்து நம்ம கனெக்டர் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் அட்ரஸ் பண்ணுறோம் சார். நம்ம இது அதாவதுங்க இப்போ நம்ம இது ப்ரொமோஷன் வந்து நம்ம எக்ஸிபிஷன் இந்தியா ஃபுல்லாக நம்ம எக்ஸிபிஷன் பண்ணியிருக்கோம். நம்ம சென்னையில், கோயம்புத்தூர்ல, இந்தியா ஃபுல்லாக எல்லா ஊர்லேயுமே விவசாய கண்காட்சி, கட்டடப்பொருள் கண்காட்சி, எல்லா எக்ஸிபிஷன் போட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸிபிஷன் பார்த்துருக்காங்க இல்லைங்களா, பார்த்தவங்க நம்ம யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி விஷயம்னா இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்னா கம்பெனி அக்கௌண்ட் இல்லை கூகுள் பே, ஃபோன்பே ஆப்ஷனும் இருக்குது. அக்கௌண்ட்டில் பே பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரே நல்ல கொரியர் வந்துடும். கொரியர் சார்ஜும் ஃப்ரீ தாங்க. கொரியருக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறதில்ல. இப்போ நம்ம இன்லெட் வந்து இந்த ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம பக்கெட்டு, பேரல், ட்ரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபில்டர் கொடுக்குறோம் இல்லைங்களா, இதை போட்டு நம்ம பக்கெட்டில் போட்டுக்கலாங்க. இல்லை நம்மகிட்ட ரன்னிங் டேப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஜாயிண்டர் வந்துடும். இதை ஃபில்டர் கழட்டிட்டு நீங்கள் ரன்னிங் டேப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரன்னிங் டேப் வந்து ரன்னிங் டேப்பில், நார்மல் பக்கெட்டு, பேரல், ட்ரம் தொட்டியில் போடுறதாலும் தொட்டியில் போட்டுக்கலாங்க. இது நம்ம ஒரு பக்கெட் இருந்தால் போதும், 2 வீலர் கழுவுறதுக்கு 2 பக்கெட் இருந்தால் போதும் காருக்குங்க. வாட்டர் வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி விஷயம்னா உங்களுக்கு ப்ரெஷரில் அழுக்கு, மண், ஆயில் பாஸ் எல்லாம் எடுத்துரும். இது வந்து அவுட்லெட்டுங்க. அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது மிஷினில் ஜஸ்ட் ஜாயின் பண்ணி த்ரெட் மர டைப் தாங்க, ஹேண்ட் டைட் இருந்தால் போதும். டைட் பண்ணிக்கிறோம். இது அட்டாச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பகுதியை வந்து அந்த ஹைட்ராலிக் ஓஸில் இன்னொரு பகுதி வந்து கன்னில் ஜாயின் பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த ஏசி மெக்கானிக் அவங்களுக்குலாம் வந்து ஆஃபருக்கு இது எதாவது பண்ணி தருவீங்களா சார்? நம்ம கொடுக்குறதே டீலர் ரேட்டு தான் நம்ம பண்ணி தரோம் சார். அதாவது நம்ம 10 பீஸ் 20 பீஸ் கடைக்கு என்ன ரேட் கொடுக்குறோமோ அதுதான் நம்ம ஹோல்சேல் ரேட்லேயே கொடுக்குறோங்க. நிறைய சோலார் கம்பெனிக்கார கூட வாங்குறாங்க சார். சோலார் கம்பெனி சோலார் பேனல் க்ளீன் பண்ணுறதுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணால் தான் அந்த டஸ்ட் மண்ணெலாம் உங்களுக்கு அந்த பேனலோட சோலார் எனர்ஜி ஃபுல்லாக கிடைக்கும், பேட்டரிக்கு வரும். அப்படிங்கிற சோலார் கம்பெனிக்கார யூஸ் பண்ணுறாங்க, ஏசி மெக்கானிக் யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், பிரிண்டிங் மிஷின் பேனலுக்கு, நம்ம கோழி பண்ணை இருக்கலாம், மாட்டு பண்ணை இருக்குது, நம்ம டெய்லி வாஷ் பண்ணுறதுக்கு காலையிலையும் சாயங்காலம் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே அனைத்தும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்லாம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. காம்பவுண்ட்ஸ் ஒரு மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலத்தில் மழை பெஞ்சு தண்ணி கருப்புறப்பாக இருக்குது இல்லைங்களா, அந்த மொட்டை மாடி ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா ப்ரெஷரில் அந்த க்ளீன் ஆகிடும். ஏன்னா நம்ம கையில் வச்சு தேய்க்கவும் முடியாதுங்க. ஃப்ளோராக இருக்கட்டும், காம்பவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாங்க. எல்லா பர்பஸும் வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். இது மார்க்கெட் ரேட் வந்து 7,900 ரூபா எம்ஆர்பிங்க. இது வந்து 2 ஹெச்பியில் காப்பரில் இண்டக்ஷன் மோட்டருங்க. இது அதாவது அலுமினியம் மோட்டர் போட்டால் ரேட் கம்மியாக கொடுக்கலாங்க. ஆனால் மோட்டர் லைஃபும் வராது, ப்ரெஷரும் வராதுங்க. நம்மள வந்து காப்பரில் இண்டக்ஷன் மோட்டர் கொடுக்குறோம். 1 மணி நேரம் கூட கண்டினியூ யூஸ் பண்ணலாம். அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றாகாது. அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுக்கு தான் அதிக ரேட்டில் வருது. அதுக்கு தான் மிஷின் நம்ம இருக்குது, பார்த்துக்கலாங்க, என்ன வாங்கிக்கலாம். பட் இது வந்து நம்ம ஃபோம் வாஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபோம் கேன் கொடுத்துட்றோம். நம்ம சோப்பு ஆயில், ஷாம்பு, லிக்விட் இருக்கு இல்லைங்களா, உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்னில் அட்டாச் பண்ணிங்கன்னா ஃபோம் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபோம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோம் அடிக்கக்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபோம் அடிச்சு விட்டு நீங்கள் ரெகுலர் வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை கழட்டி வச்சுக்கலாங்க. ஸோ மேலே லாக்கு தான் இது. இதை மேலே எடுத்துகிட்டு நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு கழட்டி நார்மல் வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறது பார்த்துடலாம். எவ்வளோ மண்ணாக இருந்தாலும் டஸ்ட்டாக இருந்துங்க, அடிக்கிற ப்ரெஷரில் எல்லாமே அழுக்கு மண் டஸ்ட் எல்லாமே எடுத்துருங்க. ஆயில் பசை, நீங்கள் 2 வீலர், காரு எல்லாமே வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹை ப்ரெஷர் தானே உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே மாடலில் வச்சு அடிக்க முடியுமா? இல்லைங்க, கன்னோட நாசில் அட்ஜஸ்ட் பண்ணுறதை பொறுத்து நம்ம அண்டர் சேஸு, வீலு, நம்ம இது அந்த இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வச்சுக்கலாங்க. அதெல்லாம் ஆயில் பசை மண்ணெலாம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி விஷயம்னா நீங்கள் மற்ற பாடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக கொஞ்சம் ஸ்ப்ரே மாதிரி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு மண் இருக்குது அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் ஷார்ப் வச்சுக்கலாங்க. நார்மலாக நீங்கள் ஸ்ப்ரே மாதிரினா ஸ்ப்ரே மாதிரி வச்சுக்கலாங்க. இது ஒரு அண்டர் சேஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் பாசம் பண்ணுறதுன்னா ஷார்ப்பாக வச்சுக்கலாங்க. இது லைட்டாக ஸ்ப்ரே வேணாலும் ஸ்ப்ரே வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு அடி அடிச்சு விட்டுங்க. நமக்கு அதுக்கப்புறம் ஃபோம் வாஷ் தான் அதில் மெயின். ஃபோம் வாஷ் பண்ணுறதுங்க. ஏன்னா சர்வீஸ் ஸ்டேஷனில் போனால் கூட ஃபோம் வாஷுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்காக தான் நம்ம சர்வீஸ் ஸ்டேஷனே போகிறோம். அதை நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால தான் ஃபோம் கேன் கொடுத்துறோம். ஃபோம் வாஷ் பண்ணிக்கலாங்க. அது ஃபோம் கேன் ஃபோம் லிக்விட் உள்ளே ஊற்றி நார்மல் ஷாம்பு, சோப் ஆயில், ரெகுலர் ஷாம்பு நம்ம 1 ரூபா ஷாம்பு கூட 3 ஷாம்பு போட்டுக்கலாம். 2 ஷாம்பு தான் கூட போதுங்க. நமக்கு வண்டி கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் நல்லா பல வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோம் கேன் நிறைய நீங்கள் கடையில் விற்கிது லிட்டர் 200 300 ரூபாயில் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு மீதி வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது 6 மாதம் 1 வருஷம் கூட வருங்க உங்களுக்கு.
இப்போ நம்ம ஃபோம் அடிக்கிறத பார்த்துலாங்க. ஃபோமு இதுதான் சர்வீஸ் ஸ்டேஷனில் பண்ணுறாங்க. அதை நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாங்க. ஃபோமா இது சோப் ஆயில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து ஃபோம் வாஷ் பண்ணுறது பார்த்தோங்க. இது ஃபோம் அடிச்சிட்டோம். ஃபோம் அடிச்சது இப்போ வாட்டர் வாஷ் பண்ணிடலாங்க. நார்மல் ஃபோம் அடிச்சதுக்கப்புறம் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் அடிச்சுன்னா வண்டி பல ஆகிடுங்க. வண்டி நம்ம கை வச்சு தேய்க்க தேவையில்ல. வேணும்னா நம்ம பாடிக்கு மட்டும் லைட்டாக இல்லை மிரருக்கு மட்டும் நம்ம ஒரு பேப்பர் டிஷ்யூ பேப்பர் நார்மல் பேப்பர் வச்சு நீங்கள் நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சிக்கலாம். மற்றபடி நீங்கள் அடிக்கிற ப்ரெஷரில் பாருங்கள். இப்போ எல்லாமே அழுக்கு மண் டஸ்ட்டு ஆயில் பசை எல்லாமே வந்துருங்க. எதுவுமே வண்டியில் இருக்காது. எல்லாமே அப்போ வண்டி பல ஆகிடுங்க. புது வண்டி மாதிரி ஆகிடும். நம்ம இது இப்போ டூலர்னா நம்ம வந்து ஒரு பக்கெட்டுக்கு கார்னா 2 பக்கெட்டுங்க. 2 பக்கெட்டில் ஒரு 5 நிமிஷம் டூலருக்கு அதிகபட்சம். காரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் நம்ம டைமிங்கு. அதுக்கு மேலே டைமிங் தேவைப்படாது. இப்போ நம்ம வந்து டூலர் எப்படி வாட்டர் வாஷ் பண்ணுறதுன்னு பார்த்துலாங்க. டூலர்னால் ஒரு பக்கெட் போதும். நம்ம சும்மா ஒரு லைட்டாக ஒரு அடி அடிச்சு விட்டுங்க. நம்ம ஃபோம் கேன் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஃபோம் வச்சு நம்ம ஃபோம் அடிச்சு விட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு வருஷம் அடி அடிச்சிங்க வண்டி பலன்னு ஆகிடுங்க. வாட்டர் வேஸ்டேஜ் ஆகாது சார். மெயின் விஷயம் வந்து ஆயில் பாஸ் அழகாக எடுத்துருங்க. அண்டர் சேஸ்லாம் எடுக்கிற மாதிரினா நம்ம வந்து ஷார்ப்பாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீல் அண்டர் சேஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த மண்ணில் அதிகமாக அப்பிட்டு இருக்கும். அது எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற இடத்துல வந்து பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே மாதிரி வச்சுக்கலாங்க. ஸ்ப்ரே மாதிரி வச்சுக்கிட்டா போதும். நம்ம பாடி உங்களுக்கு மெயின் விஷயம் அந்த டேமேஜே ஆகாதுங்க. தண்ணி பரவாயில்ல அடிக்கிறதுனால சீக்கிரம் அந்த உங்களுக்கு க்ளீனிங் சீக்கிரமாக ஆகிடும். ஸ்ப்ரே மாதிரி இருக்குல்ல தேவையாக இருக்கிற மட்டும் இந்த இன்ஜின் இருக்குது இல்லைங்க, இன்ஜின் அண்டர் சேஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து ஆயில் பாஸ் இருக்குதுன்னா அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் ஷார்ப்பாக வச்சுக்கலாங்க. அடிச்சு விட்டோங்க. இப்போ நம்ம ஃபோம் வாஷ் அடிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபோம் அடிச்சு விட்டுலாங்க. ஃபோம் வாஷ் பற்றி பாருங்கள். ஃபோம் அடிக்கிறோம். இது தாங்க சர்வீஸ் ஸ்டேஷனில் பண்ணுறாங்க. இதை நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். எல்லா வண்டியுமே வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாங்க. வாட்டர் வாஷ் பண்ணுற அத்தனை வண்டியும் வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக அடிச்சா போது பாருங்கள். கொஞ்சம் தான் அடிச்சிருக்கேன். ஃபோம் 2 நிமிஷம் ஊற வச்சுங்க. இப்போ இந்த பக்கம் அடிச்சிருக்கோம். படுத்து அந்த பக்கம் அடிச்சு விட்டுலாங்க. பாருங்கள் அவ்வளோதான் சார். 150 ரூபாங்க. இதுக்கு நம்ம வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் போய் வெயிட் பண்ணி அவங்க டைமிங் கிடைக்காது, நமக்கு டைம் கிடைக்காது. காலையில் எழுந்திரிச்சோன்னா நீங்கள் டெய்லி வாட்டர் வாஷ் பண்ணுறீங்களா இருக்குது சார் டூலரை. அந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக போய்டுங்க. நம்ம கை வச்சு தேய்ச்சாலும் கையில் ஸ்க்ராட்ச் ஆகும், அழுக்க கையை கிழிச்சிடுங்க, மண் ஆயில் பாசிங்கும் போகாது. இது நம்ம அடிக்கிற ப்ரெஷர் எல்லாமே போயிடுங்க. இது ஃபோம் அடிச்சுட்டோம். இப்போ நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறது பார்க்கலாங்க.